நேற்றைய தினம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுக வைத்ததற்கு பின்பாக என்ன செய்வார்கள் என்பதை இன்றைக்கு சொல்வதாக நாம் சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் லுஹர் தொழுக வைத்ததற்கு பின்பாக அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் எதுவும் திட்டமிடப்பட்டதாக அல்லது ஏற்கனவே ஒரு திட்டம் கொண்ட வேலைகளாக எதுவுமே இருக்காது. அன்றன்னைக்கு யதார்த்தமாக சில கூட்டங்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அல்லது சில சஹாபாக்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அல்லது அந்த ஏரியாவில் சில மக்களுக்கு சில தேவைகள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, லுஹருக்கு பின்பாக அங்கே போய் அந்த வேலைகளை பார்த்துட்டு அசருக்கு வருவதாக நான் பார்க்கிறோம். அப்படியான அந்த நிகழ்ச்சிகளில் நான் பார்க்கின்ற போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, லுஹர் தொழுக வைத்ததற்கு பின்பாக சுன்னத்து வீட்டில் தான் தொழுவாங்க. முன் சுன்னத்து வீட்டில் தான் தொழுவாங்க, பின் சுன்னத்து என்னதான் செய்வாங்க, வீட்டில் தான் தொழுவாங்க. இப்ப லுஹர் தொழுக வைத்ததற்கு பின்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வஃதுல் முதர்ரீன்கிற ஒரு கூட்டம் வருகின்றார்கள். அவங்க ரொம்ப ஏழ்மையான ரொம்ப பஞ்சமான ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். சாப்பிட்டே பல காலம் ஆன மாதிரியான கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்களாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் என்று சஹாபாக்களுக்கு இவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மங்களை நிறைய அள்ளி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் விட்டுறாங்க. அது ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவுடைய பொருளை ஹதியாக்களை வாங்கி பராமரிப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்னு லுத்பியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு நாள் இந்த லுஹருடைய தொழுகைக்கு பின்பாக வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த சதகாவுடைய பொருள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுறாங்க. அஹாதா லக்கும் வஹாதா உஹ்தியலி, இது உங்களுக்கு, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன கோபமாவாங்க. ஃபகதபன் நாஸ பஅத ஸலாத்துல் லுஹ்ரி, லுஹருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுவாங்க. அல்லாஹ் என்னை பொறுப்பாக வைத்திருக்கிற ஒரு வேலைக்கு நான் ஒரு மனிதரை பொறுப்பாக ஆக்கி இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுறாரு என்னிடத்துல, அஹாதா லக்கும் வஹாதா ஹதியத்துன் உஹ்தியத்லி, இது உங்களுக்கு, இது எனக்கு வந்திருக்குது என்று சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு பெருமானார் இப்படி சொல்லுவாங்க. அஃபலா ஜலஸ ஃபீ பைத்தி அபீஹி வ உம்மிஹி ஹத்தா தஅதி ஹதியத்துஹு, அவருக்கான அன்பளிப்பு அவருக்கு வேணும் என்றால் அவர் அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கலாமே, இந்த பொறுப்பு ஏற்றியால் அவர் இங்க இருக்கும் என்பதாக சொல்லிட்டு எந்த ஒரு சதகாவுடைய பொருளையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அநீதமாக உங்க ஹக்கு இல்லாமல் நீங்கள் எடுத்து விடக்கூடாது. நாளைக்கு நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிட்டு இரு கையை தூக்கி பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, இறைவா நான் சரியாக சொல்லிவிட்டேனா என்று ஸல்லல்லாஹு படிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, லுஹர் தொழுகைக்கு பின்பாக சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கியாமத்துடைய அந்த நிகழ்ச்சிகள் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பேசும்போது இப்படி சொல்கின்றார்கள், மன் அஹப்ப அன் யஸ்அலனி அன் ஷைஇன் ஃபல்யஸ்அல்னி அன்ஹு, என்னிடத்துல யாராவது இது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேளுங்கங்கறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, திரும்ப சொல்றாங்க வஸலூனி, என்னிடத்துல கேளுங்கங்கறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு எந்திருக்கிறாங்க, எந்திரிச்சு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அபி, என்னுடைய அத்தா யாருன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதாஃபா என்று பதில் சொல்றாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சலூனி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க. சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு நேரா எழுந்திருத்து மிம்பர் படிக்கு பக்கத்துல முட்டி போட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இப்படி சொல்றாங்க, ரதீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக ஆனாங்க. மௌனமானதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி லகத் உரிலத் அலையல் ஜன்னத்து வன் நார் ஆனிஃபா ஃபீ உர்தி ஹாதல் ஹாயிதி, இந்த செவுத்துல இப்பொழுது எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, அது நல்ல விஷயங்களும் காட்டப்பட்டது, நரகத்தினுடைய தண்டனைகள் காட்டப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்ததற்கு பின்பாகத்தான் என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில நீங்க என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்க என்று சொல்லிட்டு பெருமானார் நிக்கிறாங்க. இப்ப இந்த குத்பாவுடைய கடைசில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முடிப்பாங்க, வலவ் தஅலமூன மா அஅலமு லஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கஸீரா, நான் பார்த்த ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக என்ன செய்வீங்க, சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக பார்க்கிறோம். ஆக
லுஹர் தொழுகைக்கு பின்முண்டான இந்த நேரங்கள்ல யதார்த்தமான சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட பணிகளும் அப்படியாக அமைந்ததாக பார்க்கிறோம். அடுத்ததாக அஸருக்கு தொழுகை, அந்த தொழுகைக்குண்டான விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.